இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ ஒரே ஜாலியாக மட்டும் தான் கதை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சந்தோஷமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் வேறு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜயை ஏமாற்றி விஜயவே அந்த அப்பளத்துக்கான மாடல் ஆக்கிட்டாங்க. அவர் பாவம் அநியாயத்தை வெகுலியாக பச்சை பிள்ளையாட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க அவரை. அப்படிலாம் அவர் முன்னாடி கிடையாது. வேறு திடீர்னு ஏன் அந்த மாதிரி கேரக்டரவே மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. காதலில் விழுந்ததுனால சில சமயங்களில் காதல் பைத்தியம் ஆகிடுவாங்களோ அந்த மாதிரி வெகுலி வெகுலி ஆகிட்டாராங்கிறது நமக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துடைய அப்பள பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு ஒரு மாடல் வேணும். அது இவராக தான் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி வெவ்வேறு ட்ரெஸ்ஸை போட வச்சு அவங்க வீட்டு லாங்கில் நிற்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் கையில் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது இப்படி பாருங்கன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது அப்படியே கையில் அப்பளத்தையும் கொடுத்து அப்பளத்தை கடிச்சு சாப்பிடுங்க பார்ப்போம். அப்பளத்தை பற்றி சொல்லுங்கள், சூப்பர் அப்பளம், சாப்பிட்டதுலே பயங்கரமான அப்பளம் அப்படின்னா வேறு சொல்ல வைக்கிறாங்க. இப்போ காவேரி சொல்ல வச்சதுக்கு பிறகு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எல்லாரும் சூப்பர் மாமா அப்படின்னு எல்லாரும் மாற்றி பாராட்ட கைத்தட்ட இவரும் சந்தோஷமாக இதில் உள்ளே இறங்கி ஒரு எமோஷன்ஸ்லாம் கொடுக்க இதெல்லாம் பார்த்து ராகினி கடுப்பாகிற காட்சிகள்லாம் நடக்குது. அடுத்த நாளே பார்த்தா இவர் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாரும் இவர் திரும்பி பார்த்து போகிறாங்க. திரும்பி ஏன்டா பார்க்குறாங்கன்னு பார்த்தா நதி அப்பளத்துடைய பிராண்ட் அம்பாசிடர் அவர் ஆகிட்டாரு. பயங்கரமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்து இவர் உடனே இந்த பேனர்லாம் நோட்டீஸ்லாம் கிழிக்கிறாரு. ஐயோ நம்ம பேரை போய் போட்டிருக்காங்களே. ஏன்னா இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். இவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, எல்லாம் இருக்குங்கும்போது நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. இந்த சமயத்தில் போய் எப்படி ஒரு விஷயத்தை நடிக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணலாம். ஆனால் அதே சமயத்தில் இதை கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஜாலியாக இப்போ காவேரி கிண்டல் பண்ணி பேசுறது கண்டிப்பாக இவர் கொஞ்சம் கோவம் வரப்போகுது. என்ன நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, ஃபோட்டோஸ் எல்லாம் பயங்கரமாக வந்துருக்குன்னு சொல்ல இது ஆல்ரெடி அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே காசு போட்டு ஒரு மாடலையாச்சும் கூட்டு வந்திருப்பேன். அது இல்லை ஒரு மாடல் தெரிஞ்ச மாடல் யாராவது கூட்டு வந்திருப்பேன். என்ன தேவையெல்லாம் ஏன் இழுத்து விட்ட அப்படின்னு கோவப்பட போகிறாரா, இல்லை இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சரி ஓகே நம்மளுடைய என்ன இருந்தாலும் மனதில் இருக்கும் காதலியாக காவேரி, அதனால காவேரி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு விட போகிறாராங்கிறது தெரியல. ஆனால் இதை எப்படியும் பெருசாக்கிற மாதிரி வேலைகளில் ராகினி ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட கேட்காமலே பண்ணியிருக்கா, உங்களை கோமாளி மாதிரி ஆக்கிட்டா. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்கள், நம்ம குடும்பத்துடைய பாரம்பரியம் என்ன, நம்ம குடும்பத்துடைய கௌரவம் என்ன, இப்படி போய் உங்களை அப்பள பிஸ்னஸ்க்கு மாடல் ஆகிட்டாங்களே. அடுத்து அப்பளம் வைக்கிறது, டீ விற்கிறது, டீ தூள் விற்கிறது, காப்பி தூள் விற்கிறதுன்னு உங்கள்ட்ட எல்லாரும் நிற்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணி இவங்களே ராகினி கொஞ்சம் ஏற்றி விட இவரே கடுப்பாய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ராகினிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்காக தான் இதெல்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தால் பெரிய பூகம்பம் வெடிக்கும். அதுக்குள்ளார ராகினியை வெளிலலாம் அனுப்ப முடியாது. ராகினி அந்த வீட்டுக்குள்ள கூட்டினதுக்கான காரணமே அதுவாக தான் இருக்க போகுது. என்றைக்கோ ஒரு நாள் அவங்க கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த கதை இப்போ போகிற விதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ ஒரே ஜாலியாக மட்டும் தான் கதை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சந்தோஷமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் வேறு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜயை ஏமாற்றி விஜயவே அப்பளம்